பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 இந்த வினோத் ஒரு எச்ச மாதிரி பண்ணிகிட்ருக்காருங்க. ஓரளவு தான் அடிக்கலாம் தர்பீஸை. ஓயாமல் கேவலமாக பாடி ஷேமிங் பண்ணிக்கிட்டு கேவலமாக பேசிக்கிட்டு முட்டை இது அது வாந்தி என்னென்னமோ பேசுகிறான் அவன். கேவலமான ஒரு வேலை. இவன்லாம் வந்து சாண்டியோட ஃப்ரெண்டுன்னு சொன்னால் எவனாச்சும் நம்புவானா? கேவலமாக இருக்காங்க. அந்த ஆளும் சும்மா இருக்க மாட்டார். போய் 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 வம்புழுத்துக்கிட்டு தர்பீஸ் பேசாமல் ஒதுங்கி போயிடணும். தேவையில்லாமல் வந்துக்கிட்டு அது யூக்கலான்னு சண்டை போடும்போது சின்ன பிள்ளைங்க மாதிரி அடிச்சுக்கிறாங்க. ரெண்டு பேரும் வீட்டில் இருக்கவங்களே அவங்க ரெண்டு பேரும் தான் ரொம்ப வயசு அதிகம். பிரஜைன்னு விட்டுருங்க, பிரஜைன் சென்றால் ரொம்ப வயசானவங்க. ஆனால் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர் தான் இருக்காங்க. கேவலமாக அடிச்சுக்கிறாங்க. தர்பீஸுக்காச்சும் கல்யாணம் ஆகலை, வினோத்துக்கு கல்யாணம் ஆகி பிள்ளைங்களாம் இருக்குது. கேவலமாக நடந்துக்கிறான் அவன். பாட்டு பாடுறாங்க பாருங்க, முட்டை காத்திருக்கு, உப்புமா காத்திருக்கு. என்ன மாதிரியான பாட்டுறா அதெல்லாம்? மீந்து போனா கிச்சடி உன் உதட்டில் இருக்குது, நைட்டு பூரா தின்னுட்டு வயிற்றால் போயிட்டுருக்கு. எப்படி இந்த மாதிரி பாடுறாங்க? வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீ ஒரு தமாசு. இதெல்லாம் என்ன மாதிரியான அணுகுமுறைன்னே தெரியல. இந்த ப்ரோமோவே பாருங்களேன், அவருக்கே சிரிப்பு வந்துருச்சு ஒரு ஸ்டேஜில். ஸோ அது வேறு எதுக்கும் சிரிச்சிருக்காரு. ஆனால் உண்மையிலே காண்டாயிட்டார் மனுஷன். காண்டாகி தான் அடித்தது, காண்டாகி தான் இதெல்லாம் கழட்டி வீசிட்டு போனது. டேய், என்னையே மன்னிப்பு கேட்க சொல்கிறீங்களாடா? அது அவன் பண்ணும்போது கேட்கல, உருவ கேள்வி பண்ணும்போதெல்லாம் நீங்களாம் சிரிச்சுக்கிட்டு இருந்தீங்க. ஆனால் என்ன மன்னிப்பு கேட்க சொல்கிறீங்கன்னு தான் கழட்டி வீசிட்டு போனது கடுப்பில். இப்படிலாம் பண்ணால் பிக் பாஸே கழுவி ஊற்றிட்டாரு. டே, இந்த மாதிரிலாம் பண்ணாதடா, சாண்டி பண்ணுற மாதிரி பண்ணுறான்னு வினோத்திட்ட சொன்னால் திரும்பவும் அதே தாங்க பண்ணுறான். இந்த ஆளுக்கு என்னென்னா சொல்லிட்டாங்க, தர்பீஸு உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே காம்போ தான் வெளியில் ஹிட் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்கல்ல. அதை வச்சுக்கிட்டு அப்படியே பிடிச்சிக்கிட்டாங்க வினோத்து. பிடிச்சிக்கிட்டு கேவலமாக பண்ணுறாங்க. கேவலத்தின் உச்சம். இதெல்லாம் எப்படி ஏற்றுக்கிறது சொல்லுங்கள்? இதில் வேறு அழுதுகிட்டு இருந்தான் போய் உட்காந்து. உன் ஃப்ரெண்டு தானே சாண்டி, அவன் என்னைக்காச்சும் இந்த மாதிரி கத்தி பார்த்துருக்கியா? எப்படி பண்ணுவான் பர்ஃபார்மன்ஸு? அதை மாதிரி பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்கிறான். யார்? பிக் பாஸே சொல்லிட்டாப்புல. இவன் கத்திக்கிட்டே தான் இருக்கான், கத்திக்கிட்டு கலாய்ச்சிக்கிட்டு. அந்தால கலாய்க்கிறதையும் கத்திக்கிட்டே கலாய்ச்சிக்கிட்டே இருப்பான். இல்லைன்னு வச்சுக்க பாட்டு பாடுவான். இவ்வளோ தான் இந்த ஆளுக்கு. இதில் சாண்டியோட போய் சொல்லிகிட்டு இருக்காங்க பாருங்க. உடனே உட்காந்து அழுகுறாங்க வினோத்து. அப்புறம் மாற்றி விட்டார். வினோத்துக்கு பதிலாக தான் விக்ரம தலைவராக போட்டது, மன்னராக போட்டது. அந்த பக்கம் தர்பீஸுக்கு ஒரு அடி அடித்து தர்பீஸுக்கு பதிலாக சரி பார்வை போட்டால் தான் சரிப்பட்டு வரும்னு பார்வை போட்டாங்க. அதுக்கப்புறமும் மார்க் பண்ணிக்கிட்டு அந்த ஆளை உருவ கேலி பண்ணிக்கிட்டு திரும்பவும் அதே பண்ணிக்கிட்டு இருந்தா பிக் பாஸ் கடுப்பாக வர ஆக மாட்டாரா? கடைசியில் நாளே தர்பீஸ் ராஜ்யம் ஜெயிச்சிருச்சு. அது வேறு கடுப்பு இந்த ஆளுக்கு. அப்புறம் உள்ள ஃபைட்டு வேறு நடந்துச்சுல, தனியாக கொண்டே இருக்கும்போது ஃபைட்டு வேறு இவர் கேவலமாக பேசிட்டார்ல, மாற்றி மாற்றி சண்டை போட்டாங்களா, அந்த வெஞ்சன்ஸை கொண்டு கேமில் கொண்டு வந்து காட்டுறதுங்க. ஒரு நாளைக்கு ஒரு தடவை 2 தடவை கலாய்க்கலாம். ஆனால் பொழுதுனைக்கு இதே தான் பண்ணிக்கிட்டு இருக்கான் வினோத்து. நமக்கே போர் அடிக்குது. ஓரளவு கலாய்க்கலாம், பொழுதுனைக்கு இதாக பண்ண முடியும். டாஸ்கே விளையாடலைங்க. இந்த ஆள் தாங்க கெடுத்து விட்டதே டாஸ்கை. அந்த பக்கம் தர்பீஸ் வேறு டாஸ்க்கு விளையாடல. இந்த கடுப்பில் இந்த ஆள் பண்ண கடுப்பில் தான் இதெல்லாம் கிரீடம் இதெல்லாம் தூக்கி வீசிட்டு போனது. வெயிட் பண்ணி பார்ப்போம் மக்களே. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.